பாவங்க இந்த பொண்ணு மோனலிசா. இவங்க எல்லாருக்கும் ஞாபகம் இருக்கும்னு நம்புறேன். கும்பமேளா அப்போ பல வைரலான விஷயங்கள் சுத்திட்டு இருந்தது. அந்த வைரல் விஷயங்கள்ல ஒன் ஆஃப் த இம்பார்ட்டன்ட் வைரல் விஷயம்னா மோனலிசான்னு சொல்லலாம். இந்த மோனலிசா அவங்க குடும்பத்தோட ஊசிமணி பாசிமணி விற்கிறதுக்காக கும்பமேளா நடக்கும் பொழுது வந்திருந்தாங்கன்னு தெரியும். அப்போ எடுத்த சில போட்டோஸ்ல அவங்க பயங்கர வைரல் ஆகி கும்பமேளால கண்டெடுக்கப்பட்ட சென்சேஷனல் வைரல் கேர்ள் அப்படிங்கிற ஒரு பேரை எடுத்தாங்க. இந்த பொண்ணோட இயற்கையான அழகை பார்த்து, முக்கியமா சொல்லணும்னா அவங்களோட கண்களோட அழகை பார்த்து நிறைய பேர் ரசிச்சாங்க தான் சொல்லணும். ஓவர் நைட்ல வைரல் கேர்ள் ஆனவங்க தான் இந்த மோனலிசா. இந்த மாதிரி பிரபலமான அடுத்து என்ன பட வாய்ப்புகள் தான். ஸோ இவங்களுக்கு பட வாய்ப்புகள் வர ஆரம்பிச்சுது. அப்போ சனோஜ் மிஸ்ரான்ற ஒரு பாலிவுட் டைரக்டர் மோனலிசா அவர்களுக்கு பட வாய்ப்பு கொடுத்தாங்க. இப்போ அந்த படத்தை முடிக்க முடியுமா, அந்த படத்துல மோனலிசா நடிப்பாங்களா அப்படிங்கிறது ஒரு பெரிய கேள்விக்குறியா இருக்கு. இன்னும் சனோஜ் மிஸ்ராவை கைது பண்ணியிருக்காங்க, அதுவும் பாலியல் குற்றத்துக்காக. இந்த விஷயம் தான் பேன் இண்டியா லெவல்ல டாக் ஆஃப் த டவுனா இப்போ பேசப்பட்டு வருது. என்ன நடந்ததுன்னு விரிவா இந்த வீடியோல பார்க்கலாம் வாங்க. மோனலிசா வைரல் கேர்ளை பத்தி நம்ம எல்லாருக்குமே தெரியும். இந்த பொண்ணுக்கு பட வாய்ப்பு தரேன்னு சொல்லிட்டு டைரி ஆஃப் மணிப்பூர் அப்படிங்கிற படத்துல இவங்களை ஹீரோயினா போட போறதா சனோஜ் மிஸ்ரா சொல்லியிருந்தாரு. இதை தொடர்ந்து மோனலிசா அவர்களை நிறைய இடங்கள்ல சனோஜ் மிஸ்ராவோட சேர்த்து வச்சு பார்க்க முடிஞ்சது. அவங்களோட குடும்பத்தாரும் சில பேர் அங்க இருந்தாங்க. ரீசெண்டா கூட பாத்தீங்கன்னா சனோஜ் மிஸ்ரா கேரளாவுக்கு மோனலிசாவை கூட்டிட்டு போயிருந்தாரு ஒரு நகைக்கடை திறப்பு விழாக்காக. அங்க மோனலிசாவை பார்க்க வந்த கூட்டம் பாத்தீங்கன்னா ஏராளம்னு சொல்லலாம். அந்த பொண்ணுக்கும் பாவம் ஸ்டேஜ்ல ஏற்றி விட்டு இந்த மாதிரி பண்ணுங்க, இப்படி கை காட்டுங்க, இந்த மாதிரி முத்தம் கொடுங்க, இந்த மாதிரி ஆடியன்ஸ் கிட்ட பேசுங்க அப்படின்னு சொல்லிட்டு ஏகப்பட்ட இன்ஸ்ட்ரக்ஷன் கொடுத்து ட்ரைனிங் கொடுத்து அவங்கள ஸ்டேஜ்ல நிற்க வச்சிருந்தாங்க. அந்த பொண்ணு ரொம்ப அன்கம்ஃபர்டபுளா ஸ்டேஜ்ல நின்றுட்டு இருந்தது. ஒரு பெரிய பிரபலத்துக்கு எப்படி ஒரு வரவேற்பு கிடைக்குமோ அந்த அளவுக்கான வரவேற்பு பார்த்தீங்கன்னா கேரளால மோனலிசாக்கு கிடைச்சிது. அந்த பொண்ணுக்கும் மனசுலாயோ ஸ்டெப்போ 2-3 சொல்லி கொடுத்து ஸ்டேஜ்ல ஏறி நீ ஆடுமான்னு சொல்லி ஆட விட்டு, கூட சேர்ந்து இந்த பக்கத்துல சனோஜ் மிஸ்ராங்கிற டைரக்டருமே கம்பெனி கொடுத்து ஆடிக்கிட்டு இருந்தாரு. மோனலிசா அவர்களுக்கு பரவாயில்ல, நல்லபடியா வாழ்க்கை போயிட்டு இருக்கு, நல்ல ஒரு விஷயம் நடந்திருக்கு, அவங்க இனிமே படங்கள்ல பார்க்கலாம் அப்படின்னு நம்ம நினைச்சிட்டு இருக்க அந்த தருணத்துல இப்போ என்ன நடந்திருக்குன்னா, டைரக்டர் சனோஜ் மிஸ்ராவை கைது பண்ணியிருக்காங்க. எதுக்காகன்னு பாத்தீங்கன்னா பாலியல் குற்றத்துக்காக. நடிகையாக்குறேன்னு சொல்லி 28 வயதான ஒரு இளம் பெண்ணை ஏமாத்தின குற்றத்துக்காக அவரை கைது பண்ணியிருக்காங்க. மார்ச் 6ஆம் தேதி பாத்தீங்கன்னா 28 வயதான ஒரு இளம் பெண் போலீஸ் கம்ப்ளைண்ட் கொடுக்குறாங்க சனோஜ் மிஸ்ராக்கு எதிராக. அவங்க கம்ப்ளைண்ட்ல என்ன சொல்லியிருக்காங்கன்னா, சனோஜ் மிஸ்ரா என்னை நடிகையாக்குறேன்னு சொல்லிட்டு கிட்டத்தட்ட 4 வருஷம் என் கூட சேர்ந்து குடும்பம் நடத்தினாரு அப்படின்னு சொல்றாங்க. இதை தொடர்ந்து இந்த பெண்ணும் பல முறை கர்ப்பம் தரிச்சதாகவும் அந்த கர்ப்பத்தை கலைக்க சொல்லி இவர் நிறைய தடவை மிரட்டினதாகவும் அந்த பெண்மணி சொல்றாங்க. கிட்டத்தட்ட 3 தடவை கருக்கலைப்பு செய்ய சொன்னதா சொல்றாங்க. இதுக்கு பிறகு நடிகை ஆகிறதுக்கு வாய்ப்பும் கொடுக்காம தன்னை பிரிஞ்சு போக பார்த்த சனோஜ் மிஸ்ராவை கண்டிப்பா வெளி உலகத்துக்கு வெளிச்சம் போட்டு காட்டணுன்றதுக்காக அந்த பொண்ணு தைரியமா போலீஸ் கம்ப்ளைண்ட் கொடுத்துட்டாங்க. அது மட்டும் இல்லாம இதுக்கு தேவையான அவ்வளவு மெடிக்கல் எவிடன்ஸையும் பாத்தீங்கன்னா போலீஸ்க்கு இந்த பொண்ணு சப்மிட் பண்ணியிருக்காங்க. இதனால மார்ச் 30ஆம் தேதி சனோஜ் மிஸ்ராவை கைது பண்றாங்க போலீஸ். எல்லா ஆதாரங்களும் இவருக்கு எதிராக இருக்கவும் இவர் பெயில் அப்ளை பண்ணியும் இவருக்கு கிடைக்கல. எல்லா எவிடன்ஸும் சனோஜ் மிஸ்ராக்கு எதிராக இருக்கிறதுனால இவரை பார்த்தீங்கன்னா கற்பழிப்பு, கொடுமைப்படுத்துதல், கருக்கலைப்பு, பயமுறுத்துதல் இந்த எல்லா பிரிவின் கீழேயும் இவரை அரெஸ்ட் பண்ணியிருக்காங்க. இதனால சனோஜ் மிஸ்ராவோட டைரி ஆஃப் மணிப்பூர் படத்துக்கு என்ன ஆகும்ன்றது யாருக்கும் தெரியல. தான் ஒரு பெரிய ஹீரோயின் ஆயிடுவோம் அப்படிங்கிற கனவோட இருக்கிற மோனலிசாவோட கதையும் என்ன ஆகும்னு தெரியல. மோனலிசா அவர்களும் பார்த்தீங்கன்னா தான் முழுமையா இந்த சினிமாக்குள்ள வரத்துக்கு ஆக்டிங் கத்துக்கணும், டான்ஸ் கத்துக்கணும்னு முழு முயற்சி எடுத்து அவங்க சொல்றதெல்லாம் செஞ்சுக்கிட்டு இருக்காங்க. இந்த மாதிரி அவங்க ஆக்ட் பண்ணி டான்ஸ் ஆடுற வீடியோக்கள்லாம் நிறைய நம்ம இன்ஸ்டாகிராம்லயும் யூடியூப்லயும் பார்த்துக்கிட்டு தான் இருக்கோம். அவங்களோட ஆக்டிங் கிளாஸஸ் பத்தின அப்டேட்ஸும் அப்பப்போ வரதான் செய்யுது. இது எல்லாமுமே கூட நம்ம இன்ஸ்டாகிராம் ரீல்ஸ்ல எல்லாம் பார்த்துருக்கோம். இந்த நிலையில சனோஜ் மிஸ்ரா கைதான விஷயம் பார்த்தீங்கன்னா பேன் இண்டியா லெவல்ல பேசப்பட்டு வருது. ஸோ இதனால மோனலிசாவை நம்ம திரையில பார்க்க முடியும், ஹீரோயினா பார்க்க முடியும் அப்படின்னு காத்துட்டு இருக்க மோனலிசாவோட ஃபேன் அடுத்து என்ன நடக்க போகுதுன்னு தெரியாம அப்படின்னா நாங்கள் மோனலிசாவை தியேட்டர்ல பார்க்க முடியாதா, ஹீரோயினா பார்க்க முடியாதான்னு புலம்பிட்டு இருக்காங்க. இன்னொரு பக்கம் பார்த்தீங்கன்னா நல்ல வேளை இந்த பொண்ணு தப்பிச்சிடுச்சு, இப்போவே இந்த விஷயம்லாம் தெரிஞ்சிருச்சு, இல்லைன்னா இன்னொரு விக்டமா இந்த பொண்ணு ஆயிருக்க கூட வாய்ப்பு இருக்கு, பாவம் கடவுள் தான் காப்பாத்தினாரு அப்படின்னு கமெண்ட் போட்டுட்டு வராங்க.
மோனாலிசாவோட நடிகையாகும் கனவு தொடருமா இல்ல இங்கே இது ஸ்டாப் ஆக போதா அப்படிங்கிறது வந்து தெரியல. எப்பவுமே வாழ்க்கையில நிதானமா ஒரு growth இல்ல, கடகடகடன் திடீர்னு நம்ம மேல ஏறிக்கிட்டே இருக்கோம்னா எங்கேயோ ஏதோ ஒரு இடத்துல நம்ம விழுந்துட்டோம்னா என்ன ஆகுறது அப்படிங்கிற எண்ணம் நம்ம மனசுல எப்பவுமே இருக்கணும். அதுக்கு நம்ம மனசை ரெடியும் பண்ணி வச்சுக்கணும். கடகடன்னு நடக்கிற ஒரு growth பாத்தீங்கன்னா திடீர்னு ஒரு பெரிய சரிவையும் தரும். அதை ஏத்துக்கிற மனப்பக்குவமும் நம்மளுக்குள்ள இருக்கணும். மோனாலிசா அவர்களும் பாத்தீங்கன்னா இது வரைக்கும் தான் வாழ்க்கையில நடந்த விஷயங்களை ஒரு பெரிய எக்ஸ்பீரியன்ஸா எடுத்துக்கணும். அது மட்டும் இல்லாம இந்த சமயத்துல அவங்களுக்கு நடிப்புக்காக கிடைச்ச டான்ஸ் ட்ரைனிங்கா இருக்கட்டும், இல்ல நடிக்கிறதுக்காக கிடைச்ச ட்ரைனிங்கா இருக்கட்டும், இது எல்லாமே பாத்தீங்கன்னா ஒரு எக்ஸ்பீரியன்ஸா எடுத்துட்டு அவங்க மென்மேலும் முன்னேறி போகணும். இந்த படம் இல்லாம போனாலும் இல்ல வேற ஒரு டைரக்டர் வந்து எடுத்தாலும் இல்ல அதே டைரக்டர் வந்து நல்லபடியா இந்த படத்தை முடிச்சு கொடுத்தாலும் சரி, மோனாலிசா எங்கேயும் நிக்காம அவங்களோட பாதையை வெற்றிகரமா கடந்து போனோன்னு தான் நான் வாழ்த்துவேன். இந்த வீடியோ பத்தின உங்களோட கருத்துக்கள் வரவேற்கப்படுகிறது. நெக்ஸ்ட் மோனாலிசா என்ன பண்ணுவாங்கன்னு நீங்க நினைக்கிறீங்கன்னு சொல்லுங்க. இந்த வீடியோ பிடிச்சதுன்னா ப்ளீஸ் லைக், ஷேர் அண்ட் சப்ஸ்கிரைப். வேற ஒரு வீடியோல திரும்பவும் மீட் பண்ணலாம். Till then, it's bye from Jemima. Take care.